எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆடிட்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறனால என்ன பிரச்சனை, அடுத்தவன் டேக்ஸு வசூல் பண்ணுறான், அதை அவங்க கட்டாமல் விட்டுறாங்க, நம்ம பேமெண்ட் பண்ணிடுறோம். அப்படின்னா இங்கே 3Bக்கும் நம்ம இன்புட் எடுக்கிறதுக்கும் அவங்க கட்டாமல் விடுறதுக்கான அவங்க ஜிஎஸ்டி ரவுண்டில் காமிக்காமல் விட்டுறாங்க. இதற்கான சொல்யூஷன் என்னவாக இருக்க முடியும், இதை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது? இப்போனா பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, நீங்கள் 3Bல இன்புட் எடுக்கிறீங்க, அவங்க ஜிஎஸ்டி ரவுண்டில் கரெக்டாக காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கான ஐடிசி கரெக்டாக ப்ளே ஆகும், இல்லைனா ப்ளே ஆகாது. அப்படின்னா உங்களோட ஐடிசி மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கான நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க. 2017-18 இப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 1 lakh லைபிலிட்டி அப்படின்னா இப்போ 2 lakh வித் இன்ட்ரெஸ்டோட டபுளாக கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிக்கணும். கவர்மெண்ட் தன் வேலையை செய்கிறதுக்கான டைம் இருக்குது. வித்தின் தி 3 years 2 years 9 months டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் தி ஆனுவல் ரிட்டர்ன், அதுக்குள்ளே அவங்க உங்களை கேட்கணும். இல்லைன்னா நீங்கள் ஃபைட் பண்ணலாம். நீங்கள் நோட்டீஸை பார்த்து பயந்துக்க வேண்டியதில்லை, ஆர்டர் பார்த்து பயந்துக்க வேண்டியதில்லை. பட் ஆர்டர் கம்யூனிகேட்டே கிளைண்ட்டுக்கு ஆகிறதில்ல, போர்ட்டலில் தான் வருது. ஃபோன் பண்ணி சில ஆஃபீஸில் தான் சொல்கிறாங்க, சில ஆஃபீஸில் சொல்கிறது இல்லை. அப்படின்னா எந்த நோட்டீஸ் வந்தாலும் உங்கள் ஆடிட்டரோ சம்பாட் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையோ, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்கள் என்ன நோட்டீஸ் வந்திருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு, உங்களுக்கான லைபிலிட்டி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத யூ ஹேவ் டு கிராஸ் செக் பண்ணணும். அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். அப்படி ரிசால்வ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தையும் எடுத்துக்குவாங்க, உங்களோட அசட்டையும் அட்டாச் பண்ணுவாங்க. அதனால் ஆஸ் அ ஜிஎஸ்டி எடுத்த ஒருத்தரும் அவேராக இருக்கணும். அது குறித்தான நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் ஆடிட்டர்கிட்ட உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கி உங்களோட மெயில் ஐடியை மெர்ஜ் பண்ணி அதுக்கான ஏதாச்சும் வந்திருக்கா இல்லையாங்கிறது யூ ஹேவ் டு செக். அப்படி செக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க